ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சுவையான மஷ்ரூம் மசாலா செய்ய போகிறோம். இந்த மஷ்ரூம் மசாலா சப்பாத்தி, பரோட்டா, சாதத்துக்கும் அருமையாக இருக்கும். வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை உள்ளே சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்ததாக மீடியம் சைஸ் தக்காளி 2 சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் உள்ளே சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம மசாலா சேர்த்துடலாம். உள்ள 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மசாலையை நல்லா வேக விடுங்க. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. மசாலா நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போது குடமிளகாய் 1 இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. குடமிளகாய் சேர்க்கும்போது மஷ்ரூம் மசாலா நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும். குடமிளகாய் சேர்த்து நல்லா மசாலையோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம காளான் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 400 கிராம் காளான் எடுத்திருக்கேன். காளானை இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ காளான் வேகிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், காளான் சூப்பராக குக் ஆயிடுச்சு. கிரேவி சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் பட்டர் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை உள்ளே சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட அருமையான சுவையான மஷ்ரூம் மசாலா தயாராகிருச்சு. இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.